Taste the Daily. அதிமுக யாருக்கும் எப்போதும் துரோகம் நினைத்ததில்லை. திமுக தான் நாட்டிற்கு துரோகம் இழைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. துரோக அதிமுகங்கிறான். துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது நாங்கள் இல்லை, அது திமுக தான் இந்த நாட்டிற்கு துரோகம் விளைச்சிட்டு. 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் நாள்தோறும் குற்ற செயல்கள் நடைபெற்று வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. மதுரையில் தூர்வாரப்படாததால் பந்தல்குடி கால்வாயை திரைச்சீலை வைத்து மறைத்து வைக்கும் அளவிற்கு அவல ஆட்சி நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று. அதான் அவர்களுக்கே பிடிக்கல. பாருங்க, முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காம தான் அந்த திரை போட்டு அந்த சாக்கடை கழிவுநீர் வெளியே செல்லுகின்ற அந்த கால்வை தூர்வாராமல் மிக மோசமாக துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கே பொறுக்காம தான் திரை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அப்படியே அவ்வளோ ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது ஏன் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரவில்லை? அதிமுக தேமுதிக இடையே சுமூகமான உறவு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது. இப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ண நினைக்கிறீங்க, அது ஒருபோதும் நடக்காது. அனைவருக்கும் நன்றி. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர்களாக கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத் தலைவர் தனபால் ஆகியோர் தேர்வு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட வேட்பாளரை அறிவிக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/6/2025 அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாரனுடைய ஆணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1. திரு ஐஎஸ் இன்பதுரை, பிஏபிஎல் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள், கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா தனபால், எம்ஏ எம்எல் எம்பிஏ பிஹெச்டி எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வேட்பாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளருடன் சந்திப்பு. பொதுச் செயலாளருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து பெற்றனர். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடரும். அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. நாளை முதல் பணிகளை தொடங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம்.
1 மாதம் கோடை விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் முழு அளவிலான வழக்குகள் விசாரணைகள் வழக்கம் போல் நடைபெறும். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு கல்லூரி முதல்வர் மீது வழக்கு பதிவு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவிக்கு பாலியல் மிரட்டல் விடுத்த 55 வயதான உதவி பேராசிரியர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் அரசு பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக துருபிடித்த இரும்பு கரத்தை நீட்டாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் ஆவேசம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மனைவிக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த கணவர் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே வீடு புகுந்து பெண் கொலை. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு வீட்டில் கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அடுத்த பிரம்மதேசம் டாஸ்மாக் கடை அருகே மர்ம நபர்களால் ஓட்டுநர் வெட்டி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் அருகே மனைவியுடன் தகாத உறவில் இருந்த நபரை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த கணவர். திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட மகனின் தலையில் கல்லை போட்டு கொன்ற தந்தை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் விற்கப்படும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். கோவையில் இளைஞரிடமிருந்து கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கோவையில் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். கடலூரில் 500 கிலோ குட்கா போதைப் பொருள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அரசு பள்ளிகளுக்கு அனுமதி அளித்தும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் தேர்ச்சி விகிதத்தை காரணம் காட்டி ஆசிரியர்களை அவமதித்து ஸ்டாலின் அரசின் நாடகம் அம்பலம். 5000 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் ஆசிரியர்களை நியமிக்காமல் பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் எப்படி உயரும் என்று மாணவர்களும் பெற்றோர்களும் கேள்வி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நிரந்தர ஆசிரியர்களை நியமனம் செய்யாமல் 24,000த்திற்கும் அதிகமான பள்ளி ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்திருப்பதால் மாணவர்களின் கல்வித்தரம் கேள்விக்குறியாகும் அவலம். தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் என்ற பெயரில் மாணவர்களின் எதிர்காலத்தையே பாதிக்கும் செயலில் ஈடுபடும் ஸ்டாலின் மாடல் அரசிற்கு ஆசிரியர்கள் சங்கம் கடும் கண்டனம். தருமபுரி மாவட்டம் அரூர் மலை கிராமங்களில் கள்ள துப்பாக்கி அதிகரிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் குட்கா, கஞ்சா, கொலை, கள்ளச்சாராய சம்பவங்களை தொடர்ந்து கள்ள துப்பாக்கி சம்பவமும் தலைதூக்கியுள்ள அவலம். மதுரையில் விவசாயிகளுக்கேற்ற புதிய தொழில்நுட்பங்களை வழங்கவும் மாணவர்களுக்கு திறனை மேம்படுத்தும் வகையில் புதிய வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று பொய் வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் 1500 நாட்களுக்கு மேலாகியும் ஒரு செங்கல் கூட வைக்காமல் ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் டெண்டர் எடுப்பதில் திமுகவிற்குள் உட்பூசல் அதிகரித்துள்ளதால் 6 மாதமாக கிராம மேம்பாட்டு பணிகள் முடக்கம். திமுகவினரே நெருக்கடி தருவதால் டெண்டர் விட முடியவில்லை எனவும் குழாய் உடைப்பு, சீரமைப்பு, தெருவிளக்கு போன்ற மக்கள் பணிகளை செய்ய முடியவில்லை எனவும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளே குமுறல்.
கடலூர் மாவட்டம் திருநகரில் சட்டவிரோதமாக 5 டன் ரேஷன் அரிசி கடத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் நியாய விலை கடையில் கூட நியாயமாக பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 2025-26 கல்வியாண்டு தொடங்கும் நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர்களின் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெறாததால் ஆசிரியர்கள் கவலை. ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் பின்னடைவு மற்றும் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. மாநில அரசின் மெத்தன போக்கும் மாநில கல்விக் கொள்கையை செயல்படுத்த தவறியதும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக பல்கலைக்கழக மூத்த நிர்வாகிகள் வேதனை. தமிழகத்தில் மே மாதத்தில் 293 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய பிரியாணி புகழ் அமைச்சர் வெளிநாட்டில் உல்லாசமாக இருப்பது ஸ்டாலின் அரசின் உண்மை முகத்தை தோலுரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் நாளை பள்ளிகள் திறப்பு. ஸ்டாலின் அரசு பள்ளிக்கல்வித்துறையில் போதிய ஆசிரியர்களை நியமிக்குமா? பள்ளி பேருந்துகள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு விபத்தில்லா பள்ளி பயணம் அமையுமா என பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 7319 கன அடியாக அதிகரிப்பு. சாகுபடிக்கு ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறக்கப்படும் என தகவல். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 25 ரூபாய் குறைந்து 1881 ரூபாய்க்கு விற்பனை. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடகாவில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ய விதிக்கப்பட்ட தடை அமலானது. அண்டை மாநிலங்களில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலையில் தமிழகத்தில் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. மதுரையின் முதல் மேயர் முத்துவின் சிலையை திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்ட ஸ்டாலின். தந்தை கருணாநிதி முத்துவிற்கு இழைத்த துரோகங்களை மறைக்க ஸ்டிக்கர் ஒட்டும் முயற்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட 12 முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய 728 கோடி ரூபாய் நிதி தெற்கு ரயில்வே மூலம் திருப்பி அனுப்பப்பட்ட அவலம். உரிமையை மீட்பதாக வாய்கிழிய பேசும் ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் மத்திய அரசை எதிர்த்து கடுமையான கண்டனம் தெரிவிப்பாரா அல்லது மௌனம் காப்பாரா என மக்கள் கேள்வி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த கல்வியாண்டு மிக குறைவான அளவு மாணவர்களே விண்ணப்பித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, கல்லூரி உட்கட்டமைப்பு, பாடப்பிரிவுகள் போதிய அளவில் அதிகரிக்காதது போன்ற காரணங்களே மாணவர் சேர்க்கை விகிதம் குறைந்ததற்கு காரணம் என கல்வியாளர்கள் கருத்து. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை ஊழியர்கள் மற்றும் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் GSLV ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கான கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி. கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ அறிவிப்பு. இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் 3758 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனாவால் மக்கள் அச்சம்.
தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதால் மக்கள் அவதி. வேலூர் மற்றும் திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 தங்கம், 10 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களை வென்று இந்தியா அசத்தல். பதக்க தரவரிசையில் சீனாவை தொடர்ந்து 2ஆம் இடத்தை பிடித்தது இந்தியா. ஹைதராபாத்தில் நடைபெற்ற உலக அழகி போட்டி. தாய்லாந்தைச் சேர்ந்த ஓப்பல் சுச்சாட்டா உலக அழகியாக தேர்வு. $25 கோடிக்கும் மேற்பட்ட வளர்ப்பு தேனீக்களை ஏற்றிச் சென்ற லாரி கனடா எல்லையில் உள்ள வாங்தாம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. தேனீக்கள் வெளியேறி சாலையில் பறந்ததால் நெடுஞ்சாலையை மூடி சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் பணியில் அவசர மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள்.